இன்றைக்கு ஒரு அழகான பதிவு. வலிமை உள்ள போதே சேமிக்க பழகு, கடைசியில் யாரும் கொடுத்து உதவ மாட்டார்கள். இதை படிக்கும்போதே தெளிவாக தெரியுது. இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற நாம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானதை செலவுகளை பூர்த்தி செஞ்சதுக்கப்புறம் தான் சேவிங்ஸ் பற்றியே யோசிக்கிறோம். ஆனால் நம்மளோட ஃப்யூச்சரை நினச்சி கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சிம்பிள் திங். இன்றைக்கி நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், நம்ம உடம்புல சக்தி இருக்குது, எல்லோரும் ஓடுறோம், முடிகிற அளவுக்கு சம்பாதிக்கிறோம், ஜாலியாக இருக்கும். கொஞ்சம் ஏஜ் ஆகுது, இல்லை சப்போஸ் வரக்கூடாது, ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துடுது, நம்மளால் வேலைக்கு போக முடியலன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களையோ நம்ம ஃபேமிலியவோ நம்ம காப்பாற்றி ஆகணும். ஸோ அந்த இடத்துல நம்ம இன்னொருத்தருடைய கையை எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் யாருமே நம்மளுக்கு உதவ மாட்டாங்க. இது உலக நியதி. நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் கேட்டு பாருங்கள். நீங்கள் நல்லா இருக்கும் போது ஒரு மாதிரி இருப்பாங்க, கஷ்டப்படும் போது யாருமே உங்களுக்கு காசு விஷயத்தில் கண்டிப்பாக ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க. உங்கள் கூடயே தான் இருப்பாங்க, ஆனால் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அந்த டைமில் ஈவன் அவங்க கிட்டேருந்து விலகி கூட போக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்பயுமே உங்களுக்கு சேவிங்ஸ் தான் ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட செலவுகள் ஏதோ அதை கணக்கிட்டு நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா ஃப்யூச்சருக்கு நம்ம யாரையுமே எதிர்பார்த்து வாழணும்னு அவசியம் இருக்காது.